அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, சமீப காலமாக, அதுவும் கடந்த சுமார் 3 ஆண்டுகளாக நமது ராதாபுரம் பகுதியில் இருக்கும் இருக்கன்துறை பஞ்சாயத்தை சேர்ந்த எல்கைக்குட்பட்ட பகுதியில் சுமார் 20 குவாரிகள் கனிம வளம் தோண்டி எடுக்கக்கூடிய அளவில் சுமார் 20 குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளால் ஏற்படுகின்ற காற்று மாசு ஒரு புறம், இவை போக நீங்கள் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்க நேர்ந்த பொழுது ஒரு 100 மீட்டருக்கு ஒரு டாரஸ் என்ற வீதத்தில் வண்டிகள் போய்கொண்டிருக்கின்றன. குமாரபுரம் விலக்கிலும், காவல் கிணறு விலக்கிலும், வடக்கன்குளம் பகுதியிலும். சற்று சிந்தித்து பாருங்கள், இப்படி கனிம வளம் கொள்ளை போனால் இந்த நாடு தாங்குமா? இது எங்கே செல்கிறது? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீடித்தால் நாளை இந்த ராதாபுரம் பகுதி மக்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான இந்த மினரல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கனிம வளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல் குவாரி, நமக்கு தேவைக்கு கூட கல் கிடைக்காது. அந்த அளவிற்கு ஆழப்படுத்தி தோண்டியாகிவிட்டது. சற்று யோசித்து பாருங்கள். இது குறிப்பாக திமுக ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக கொள்ளை போகின்றது. இதனால் ஏற்படும் விபத்துக்கள் ஏராளம். சாலை எங்கும் புழுதிமயம். இவர்கள் போகிற போக்கை பார்த்தால் சாலை எங்கும் புழுதிமயம். இப்படி எந்த விதத்தில், எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்த்தாலும் மிகவும் அபாயகரமான ஒரு நிலைக்கு இந்த ராதாபுரம் பகுதியை இது கொண்டு போய் விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் நல்ல ஒரு முடிவினை கட்டுவதற்கு வரும் தேர்தலை பயன்படுத்துங்கள். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டிப்பாக நாம் தோற்கடித்தே ஆக வேண்டும். அதற்கு தம்பி விஜய்க்கு ஆதரவு அளித்தே ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.